வெல்கம் எவ்ரிவன். ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து எதில் கேட்பாங்கன்னா ரீசனிங் டாப்பிக்கில் வந்து கேட்பாங்க டிஎன்பிசியில். ஸோ டிஎன்பிசி ரீசனிங் டாபிக் இப்போ தனியாக எப்படி ஸ்பிட் பண்ண ரீசனிங் ஒரு 15 கொஸ்டினும் ரீசனிங் வந்து 10 கொஸ்டினும் ஆப்டிடியூட் வந்து 15 கொஸ்டின் ஸ்பிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரீசன் 10 கொஸ்டினில் ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸாக இது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இது வந்திருக்கு. நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்லேயே வரதுக்கு கொஞ்சம் ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம்? 4 ஆப்ரேஷன்ஸ் என்ன? அடிஷன், எப்பயும் போல தான். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சம்ஸில் எல்லாமே என்ன பண்ணணும்? 4 ஆப்ரேஷன் சிம்பிள்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த சம்மை பொறுத்த இருக்கு உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்தாங்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் நத்திங் பட் இந்த 4 தான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ எப்படி கேட்பாங்கன்னா ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் சப்ஸ்டிட் பண்ண சொல்லுவாங்க, மைனஸுக்கு பதிலாக இன்டூ, அதே மாதிரி டிவிஷனுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு, அப்புறம் இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக டிவிஷன். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ண சொல்லுவாங்க. சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு கிடைச்ச எக்ஸ்பிரஷன் நம்ம ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், 9 டிவைடட் பை 3 + 1 - 5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே மாற்றணும். என்ன பண்ணணும்? ப்ளஸுக்கு பதிலாக 9, டிவிஷனுக்கு பதிலாக என்ன போடணும்? ப்ளஸ் போடணும். 3 ப்ளஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 1 மைனஸ் பதிலாக என்ன பண்ணணும்? இன்ட்டு பண்ணணும். இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படி வரிசையாக போய் சால்வ் பண்ணக்கூடாது. நம்ம போர்ட் மாஸ் ரூல் தெரியுங்களா உங்களுக்கு? ஸோ போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அப்புறம் அடிஷன் பண்ணணும், அப்புறம் தான் சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? நம்ம வாட்டிக்கு இஷ்டத்துக்கு இப்படி டேரெக்டாக சால்வ் பண்ணிட்டு போகக்கூடாது. போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு தான் மிச்சத்தை சால்வ் பண்ணணும். ஆஃப் வந்தாலும் ஆஃப் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதை மிச்சம் சால்வ் பண்ணணும். உங்களுக்கு போர்ட் மாஸ் ரூல் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், நம்ம சேனல்லே இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் போர்ட் மாஸ் ரூல் வந்து நம்ம சின்ன பிள்ளை எல்லாருமே படித்ததான். ஸோ போர்ட் மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் வாட்டுக்கு 9 + 3 12, 12 - 1 11, 11 × 5 55 அப்படி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இங்கே என்ன இருக்குது? டிவிஷன் இல்லை மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ 9 + 3 - 5, 1 × 5 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணணும். 9 + 3 எவ்வளவு? 12, 12 - 5 எவ்வளவு? 7. ஸோ இப்படி தான் வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். புரிஞ்சா? இப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரஷன்லாம் சால்வ் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லிட்டு வரிசையாக போகக்கூடாது. போர்ட் மாஸ் ரூல் படி தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். புரிஞ்சா உங்களுக்கு? இதான் வந்து பேசிக் இன்ட்ரோ. நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான், அதெல்லாமே நான் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதனால் லாஸ்ட் வரைக்கும் வீடியோஸை பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ், அதாவது சப்ராக்ஷன் மீன்ஸ் multiplication, multiplication means addition means division means subtraction. Then 14 - 10 × 4 divided by 6 + 8 equal to question mark. அதாவது மைனஸ் என்பது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் என்பது என்ன ஒரு இன்ட்டாகவும், இன்ட் என்பது ப்ளஸ் ஆகவும், கூட்டல் என்பது வகுத்தலாகவும், வகுத்தல் என்பது கழித்தலாகவும் எனில் இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டிட் பண்ணி நம்ம மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை எடுத்து எழுதிக்கோங்க. இந்த கொஷின் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்து எழுதணும். எழுதிட்டு அடுத்தனுக்கு வந்து கொஷின் எழுதுங்க. 14 - 10 × 4 டிவிஷன் ஆஃப் 16 + 8ன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ என்ன பண்ணுங்க, 14 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் சிம்பிள் பதிலாக என்ன போடணும்? இன்ட்டு பண்ணணும். 10 இன்ட்டுக்கு பதிலாக என்ன போடணும்? ப்ளஸ் சிம்பிள் போடணும். +4 டிவிஷனுக்கு பதிலாக என்ன போடணும்? -16 ப்ளஸுக்கு பதிலாக அகைன் என்ன போடணும்? டிவிஷன் ஆஃப் 8ன்னு போடணும். புரியுதா? ஜஸ்ட் என்ன மாற்றிருக்கோம், இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நான் இன்டர்சேஞ்ச் நம்ம பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? என்ன ரூல் யூஸ் பண்ணணும்? போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும். மறந்துடாதீங்க, அப்படியே டேட்டா சால்வ் பண்ணி போயிடாதீங்க. போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? போர்ட் மாஸ் ரூல் டிவிஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகேவா? ஸோ 14 × 10 + 4 - 16 / 8 என்ன கிடைக்கும்? 1 8s are 8, 2 8s are 16. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆயிரும்?
2ன்னு சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 14 into 10 140, 140 ப்ளஸ் 4 மைனஸ் 2. ஓகேவா, இப்போ என்ன பண்ண நெக்ஸ்ட்டு அடிஷன் பண்ணணும். 140 ப்ளஸ் 4 என்ன வரும், 144. மைனஸ் 2 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 142. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? ஸோ இப்படி தான் பண்ணணும். நீங்கள் இந்த இடத்துல போய் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. புரிஞ்சா உங்களுக்கு கொஸ்டின்? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ நீங்கள் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி தான் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு டேரெக்டாக 14 into 10 140, 140 + 4 144, 16 மைனஸ் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ போர்ட் மாஸ் ரூல் போய் டிவிஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். புரிஞ்சு அந்த கொஸ்டின்? இந்த கொஸ்டின் எதாவது டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் P denotes division, Q denotes multiplication, R denotes addition, S denotes subtraction, then what is the value of 18Q, 12B, 4R, 5S and 6? இதனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P என்பது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P என்பது டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. P என்பது டிவிஷன், Q என்பது மல்டிப்ளிகேஷன், R என்பது அடிஷன், S என்பது சப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இதை எடுத்து எழுதிட்டு கொஸ்டின் நெக்ஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 18Q, 12B, 4R, 5S, 6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ உங்களுக்கு தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன் கொஸ்டின்ஸு, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 18 Qக்கு பதிலாக என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன். 12 Bக்கு பதிலாக என்ன பண்ணணும், டிவிஷன். 4 Rக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், அடிஷன். நெக்ஸ்ட்டு 5 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், -6. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணிங்க என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் தான் பண்ணணும். அப்போ 18 into 12 divided by 4 + 5 - 6. இப்போ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 4s are 4, 3 4s are 12 வரும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடச்சிரும், 3 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 18 into 3 ஃபஸ்ட் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 18 into 3 எவ்வளவு, 8 3s are 24, ரிமைனிங் 2, 1 3s are 3, 3 + 2 5, ப்ளஸ் 5 - 6, ப்ளஸ் ரெண்டையும் அடிஷன் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும், 59 - 6 என்ன கிடைக்கும், 53. 59 6 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 9 6 போச்சுன்னா 3, 5 0 போச்சுன்னா 5. அப்போ 53. ஆப்ஷன் என்ன வரும், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சு அந்த சம்ம உங்களுக்கு? ஸோ இப்படி தான் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல மட்டும் தான் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க, இதை கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க. சிம்பிள்ஸ் வச்சு கொடுக்கலாம், லெட்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி லெட்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் சிம்பிள் வச்சு கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா அத்ரைட் சிம்பிள், டாலர் சிம்பிள் இப்படி வச்சு எப்படினாலும் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இன்னும் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தேர்ட் கொஸ்டின். இஃப் அட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், சி மீன்ஸ் இந்த நம்ம சிம்பிள்ஸ் சி மாதிரி சிம்பிள் இருக்கும்ல அது டிவிஷன், அண்ட் தென் பர்சன்டேஜ் மீன்ஸ் அடிஷன், தென் டாலர் சிம்பிள் மீன்ஸ் சப்ராக்ஷன், தென் கொஸ்டின் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6%, 12, C 3 at 8 டாலர் சிம்பிள் 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் தமிழ் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கோ, பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, கொடுத்துருக்கதை ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ அட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிவிஷன் கொடுத்துருக்காங்க. தென் பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. தென் டாலர் சிம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். 6 பர்சன்டேஜுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 12. இந்த சி சிம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிவிஷன் 3, அர்த்தைட் சிம்பிளுக்கு வந்து இன்டூ 8, டாலர் சிம்பிளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா -3. புரியுதா? எப்பயும் போது நம்ம என்ன மாற்றியாச்சு, எக்ஸ்பிரஷனை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணணும். ஸோ 6 + 12 divided by 3 into 8 - 3. ஓகேவா? ஸோ அடிச்சு கொடுத்து உங்களுக்கு என்ன ஆயிரும், 4 3s are 12 ஆயிருமா? ஸோ இந்த இடம் உங்களுக்கு என்ன ஆயிரும், 4 ஆயிரும். அப்போ 6 + நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணும். 4 8s are
32 ஸோ 4 8 என்ன வரும்னா 32 minus 3 நெக்ஸ்ட் நம்ம இது ரெண்டே அடிஷன் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுறது 32 + 6 38 minus 3 போட்டால் 35 ஓகேவா ஸோ ஆப்ஷன் என்ன வரும் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இது மட்டும் தான் மாற்றி கொடுக்குறாங்க மற்றபடிக்கு உங்களுக்கு சிம்பிள்ஸில் ஒரு இதான் ஸோ எப்படி கேட்டிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்குறோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா கொஸ்டின் பாருங்கள் 4th கொஸ்டின் இஃப் ப்ளஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் சேம் அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் சப்ராக்ஷன் division means addition and then subtraction means division then what is the value of expression கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே சிங்கிள் எக்ஸ்பிரஷனாக இருந்துச்சு இங்கே எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க ஸோ ப்ளஸுக்கு என்ன போடணும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் இன்ட்டுக்கு என்ன பண்ணணும் மைனஸ் போடணும் டிவிஷனுக்கு பதிலாக என்ன போடணும் ப்ளஸ் பண்ணணும் தென் மைனஸ்க்கு பதிலாக டிவிஷன் பண்ணணும் ஓகேவா ஸோ ப்ளஸுக்குனா மல்டிப்ளிகேஷன்னா மைனஸ் டிவிஷன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்னால் டிவிஷன் பண்ணணும் ஓகேவா ஸோ கொஸ்டின் எழுதியாச்சு நம்ம என்னென்னு போட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் எக்ஸ்பிரஷன் எழுதுங்க இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே இருக்குது ஸோ இதே அப்படி எழுதிக்கலாம் ஸோ 175 ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கோங்க 170 ஸோ மைனஸ் பதில் என்ன சிம்பிள் போடணும் மைனஸ் பதில் அடிஷன் பண்ணணும் ஸோ அடிஷன் ஆஃப் சாரி மைனஸ் பதில் டிவிஷன் சிம்பிள் போடணும் டிவிஷன் ஆஃப் 25 டிவிஷன் பதில் என்ன போடணும் ப்ளஸ் சிம்பிள் போடணும் 5 ப்ளஸ் பதில் என்ன பண்ணணும் ஸோ ப்ளஸுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் ஸோ 20 இன்ட்டுக்கு பதிலாக நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் இன்ட்டுக்கு பதிலாக மைனஸ் சிம்பிள் போடணும் -3 நெக்ஸ்ட்டு அடிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் ஸோ இது போடுறப்ப ரொம்ப கவனமாக போடுங்க ஸோ தெளிவாக பார்த்து போடுங்க மிஸ்டேக் பண்ணிங்கன்னா டோட்டல் ஆன்சரே கொலாப்ஸ் ஆயிரும் ஸோ இதை எடுத்து எழுதும்போது கவனமாக எடுத்து எழுதணும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது கவனமாக சப்ஸ்டிட் பண்ணணும் ஓகேவா ஸோ 175 டிவைடட் பை 25 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குலாம் சால்வ் பண்ணணும் ப்ளஸ் 5 × 20 100 மைனஸ் 3 × 10 வந்து 30 வரும் ஓகேவா ஸோ ப்ராக்கெட்டுக்குலாம் சால்வ் பண்ணியாச்சு இதை சால்வ் பண்ணிங்கன்னா எனக்கு 5 டைப் படிங்க 5 5s are 25 3 5s are 20 ஸோ 3 5s are 15 ரிமைனிங் 2 5 5s are 25 1 5s are 5 7 5s are 35 வரும் ஸோ டோட்டல் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் 7 ப்ளஸ் 100 மைனஸ் 30 கிடைக்கும் மைனஸ் 30 அண்ட் 107 கொடுத்தீங்கன்னா 107 மைனஸ் 30 உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஸோ 107லேருந்து 30 போச்சுன்னா ஸோ 107 30 மைனஸ் பண்ணிங்கன்னா 7 அகைன் 10ல் 3 போச்சுன்னா 7 இங்கே 0 ஆயிடும் அப்போ 77 ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 77 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சு அந்த சம்மு ஸோ எந்த சம்ஸுமே கவனமாக போடணும் ஏன்னா அந்த சிம்பிள்ஸ் எடுத்து மாற்றும் போது கவனமாக மாற்றி எழுதுங்க ஓகேவா சம்மில் டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு டிவிஷன் சி இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1/5 இன்ட்டு சி 2b 1/5 ஏ 1/5 டி 1/10 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் ஸோ என்னது தமிழே கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்துக்கோங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பியோட வேல்யூ டிவிஷன் கொடுத்துருக்காங்க சியை வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் டி வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இதெல்லாம் போய் சப்ஸ்டிட் பண்ணணும் ஸோ கொஸ்டின் எடுத்து அப்படி இருக்குது 1/5 சிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் சிக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 2 பிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் பிக்கு பதிலாக டிவிஷன் சப்ஸ்டிட் பண்ணணும் டிவிஷன் 1/5 ஏக்கு பதிலாக என்னது அடிஷன் 1/5 டிக்கு பதிலாக மைனஸ் 1/10 ஓகேவா இதுக்கு முன்னாடி சும்மா நம்ம என்ன பார்த்தோம் நார்மலாக பார்த்தோம் இது கொஞ்சம் ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணி டிவிஷன் தான் சால்வ் பண்ணணும் ஸோ 1/5 இன்ட்டு எப்பயுமே டிவிஷன் பக்கத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றணும் ஸோ 1/5 ரெசிப்ரோக்கலாக மாற்றிங்கன்னா இன்ட்டு பண்ணி ரெசிப்ரோக்கலாக மாற்றிங்கன்னா 5 கிடைக்கும் ப்ளஸ் 1/5 மைனஸ் 1/10 ஓகேவா இப்போ 5 கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் 5 கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறது 2 1/5 மைனஸ் 1/10 இப்போ இது ரெண்டுக்கு என்ன பண்ணுங்கள் எல்சிஎம் எடுக்கணும் ஸோ 5க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 போட்டிங்க 5 டேபிளில் போட்டிங்கன்னா 5 2 வரும் சாரி 1, 2 வரும் அகெயின் 2 டேபிளில் போட்டிங்கன்னா 1, 1 அப்போ 10 வந்துருச்சு ஸோ 2 ப்ளஸ் 1/5 இன்ட்டு 10 மைனஸ் 1/10 இன்ட்டு 10 டிவைடட் பை 10 ஸோ 5 2 கேன்சல் ஆயிரும் இங்கே கேன்சல் ஆயிரும் அப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா 2 - 1 ஸோ இதை டேரெக்டாக நான் எழுதிடுறேன் ஸோ 2 - 1 டிவைடட் பை 10
அப்போ 2 + 1/10. இப்போ இது ரெண்டுக்கு LCM மெத்தட் என்ன கிடைக்கும்? 20 + 1 21 ஆயிருமா? ஸோ 21 / 10. அப்போ ஒரு 0 இருக்குது. என்ன ஆன்சர் இருக்குதுன்னு பாருங்க, பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறணும். ஸோ 10 இருக்கிறதால 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 2.1. ஸோ ஆன்சர் A இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா அந்த சம்மு? முன்னே பார்த்ததுக்கு இப்போ பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா முன்னே நார்மலாக கொடுத்தாங்க, இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க? டிவிஷனில் ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. புரியுதா? இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். ஸோ நான் வந்து தமிழில் எழுதலை, ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தாது. ஸோ அதனால் அந்த தமிழ் எழுதலை, இங்கிலீஷில் மட்டும் எழுதியிருக்கேன். பாருங்கள், ஸ்டடி த ஃபாலோயிங் ஆன்சர். ஸோ கொஷின் கொடுத்துட்டாங்க. இந்த above mentioned problem if all minus are plus. ஸோ இதை ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற எல்லா மைனஸும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பார்க்கதான் கொஷின் பெருசு, ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மைனஸில் என்ன சொல்லியிருக்காங்க? ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அகெயின் ப்ளஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவிஷன் சொல்லியிருக்காங்க. இதை போய் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எனக்கு இடம் பத்தாது, அதனால தமிழில் எழுதலை. ஓகேவா? சாரி. ஸோ என்ன பண்ணுங்கன்னா 4 - 1 டிவிஷன் ஆஃப் 32 × 2 + 10 டிவிஷன் ஆஃப் 7 டிவிஷன் ஆஃப் 3 - 8 × 4 - 7. ஸோ கொஷின் எடுத்து நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பிராக்கெட் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. 4 மைனஸ் பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? +1 டிவிஷனுக்கு பதிலாக இன்ட்டு 32 இன்ட்டுக்கு பதில் என்ன பண்ணணும்? டிவிஷன் ஆஃப் 2 ப்ளஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? -10. ஓகேவா? எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டிவிஷனுக்கு பதில் அகைன் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் 7. அகெயின் டிவிஷனுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் 3. மைனஸ்க்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? +8. இன்ட்டுக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? டிவிஷன் ஆஃப் 4. அகெயின் மைனஸ்க்குள்ள என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க? +7. ஸோ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுவோம்ல. ஸோ போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டுக்கு தான் ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட் வந்து டிவிஷன் சால்வ் பண்ணுங்கள். 32 4 + 1 டிவிஷன் 32 / 2 -10. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? 16 ஆயிரும். 1 2s are 2, 6 2s are 12. ஸோ 16 -10 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்ட்டு 7 × 3 ப்ளஸ் 8ல் 4 டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 2 கிடைக்கும் +7. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 4 116 என்ன வரும்? 16 +16 -10. ஓகேவா? இன்ட்டு 7 3s are 21 +2 +7. ஸோ எல்லாத்தையும் அடிஷன் பண்ணுங்கள். இப்போ என்ன கிடைக்கும்? 20 - 10 என்ன கிடைக்கும்? 20 - 16 + 4 20 இன்ட்டு 21 ப்ளஸ் எல்லாத்தையுமே அடிஷன் பண்ணால் கிடைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல 30 கிடைச்சிடும். ஓகேவா? 21 + 23 23 + 7 வந்து 30. இப்போ 20ல் -10 போச்சுன்னா 10 × 30 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 300. ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா இந்த சம்மு? இது கொஞ்சம் ஏன்னா கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது பார்த்து கவனமாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். டக்கு நம்ம இன்ட்டுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ப்ளஸ் போட்டுருவோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்து சப்ஸ்டிட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கப்புறம் கம்பல்சரி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? போர்ட் மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ணணும். புரிஞ்சா? இந்த செவன் டவுட்ஸ் இருக்க எக்ஸாம் பார்க்கலாமா? டோட்டலாக உங்களுக்கு நான் 7 சம்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் 6 சம்ஸ் நான் சால்வ் பண்ணிடுறேன். மீத ரிமைனிங் ஒரு சம் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் சம்மாக தரேன். அதை நீங்கள் எனக்கு சால்வ் பண்ணி கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ டோட்டலாக வந்து நம்ம என்ன 7 கொஷின் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 7 கொஷின்ஸில் உங்களுக்கு நான் 6 கொஷின் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ 7th கொஷின் வந்து உங்களோட கொஷின். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கொஷின் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா? ஸோ இந்த 6 கொஷின்ஸ்லேயும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு TNPSC Group 4க்கு ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.